ஒரு காலத்தில் ஒரு காட்டுக்குள்ளே எல்லா விலங்குகளும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்ச சிங்கம் பார்க்குற விலங்குகளெல்லாம் கொன்று சாப்பிட தொடங்குச்சு. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விலங்குகளோட இனம் குறைஞ்சிட்டே வர்றதை பார்த்த நரி தான் விலங்கு நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச தொடங்கியது. எல்லா நண்பர்களும் வந்தாச்சா? இந்த சிங்கம் இந்த காட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நம்முடைய பல நண்பர்களையும் உறவினர்களையும் இழந்துட்டு இருக்கோம். இதனால் எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் சாகிறதுக்கு பதிலாக நாமளே ஒவ்வொருவராக அந்த சிங்க குகைக்கு போய் அந்த சிங்கத்திற்கு இரையாகிடுவோம். இதனால் நம்ம அந்த சிங்கத்திற்கு பயந்து தினமும் வாழ தேவையில்லை. இதை கேட்ட மற்ற விலங்குகளுக்கும் நரி சொல்வது சரின்னு தோணுனதால் அனைத்து விலங்குகளும் ஒத்துக்குச்சுங்க. நரியும் சிங்கத்துக்கிட்ட போய் அதுங்க எடுத்த முடிவை பற்றி சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கமும் உண்மையில் இது நல்ல யோசனை தான் என்று ஒப்புக்கொண்டது. அதன்படி சிங்க குகைக்கு தினமும் ஒரு விலங்கு உணவாக போச்சு. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த புத்திசாலி முயலோட முறை வந்துச்சு. அதனால் முயல் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஏன்னா அந்த முயலுக்கு சாகுறதுல விருப்பம் இல்லை. அதனால் அந்த முயல் சிங்கத்தோட குகைக்கு போகிற வழியில் நாம் எப்படி இந்த சிங்கத்திட்ட இருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்து கொண்டே முயல் ரொம்ப தாமதமாக சிங்க குகைக்கு போச்சு. முயலுக்காக காத்திருந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால் முயலை பார்த்து உருமலுடன் கேட்டது, எதற்காக நீ லேட்டாக வந்த? எனக்கு லேட்டாக வந்தாலே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அதனால் இனிமேல் நான் பார்க்குற விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட போகிறேன் என்று கோபத்துடன் கூறியது. அதற்கு முயல், சிங்கராஜாவே, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க, அதற்கு அப்புறம் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. இதற்கு சிங்கம் உருமலிடம் சொல்லு என்றது. நான் வர்ற வழியில் உங்களை விட ஒரு பயங்கரமான சிங்கத்தை பார்த்தேன். அது என்னை துரத்துச்சு. ஆனால் நீங்கள் பசியாக இருப்பீங்கன்னு நான் வேறொரு வழியில் ஓடி வந்துட்டேன் என்று சோகமான முகத்துடன் சொன்னது. என்ன, இந்த காட்டுக்குள்ளே சிங்கமா? அதுவும் என்னை விட பயங்கரமாவா? சரி, அந்த சிங்கத்தை என்கிட்ட காட்டு என்றது சிங்கம். முயல் சிங்கத்தை ஒரு பாலடைந்த கிணற்றின் அருகே கூட்டிக் கொண்டு சென்றது. இதை கேட்ட சிங்கம் கோபத்தின் உச்சிக்கு சென்றது. அதனால் தன் தலையை கிணற்றுக்குள்ளே விட்டு எட்டி பார்த்து உரிமியது. தண்ணியில் அந்த சிங்கத்தோட பிம்பம் அதை போலவே உரிமியது. அதை பார்த்த முயல், பார்த்தீங்களா மகாராஜா, உங்களை பார்த்தே உருமுது, என்ன தைரியம் என்று ஏற்றி விட்டது. கோபத்தோட உச்சத்தில் இருந்த சிங்கம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரே தாவா தண்ணிக்குள்ளே தாவிருச்சு. இதனால தண்ணியில் மூழ்கி சிங்கம் இறந்து போச்சு. முயல் ரொம்ப சந்தோஷத்தோட தன் நண்பர்கள்ட்ட நடந்தது சொல்ல குதித்து கொண்டே